தமிழ்நாட்டில் ஆரம்பித்த நீட் எதிர்ப்பு போராட்டம், துணிவுடன் இறங்கிய பாடகர் அறிவு, தரவன இழுத்து சென்ற விஜயின் அரசு, டெல்லியில் நடக்கும் கொடூர சர்வாதிகாரம், போலியாக இறக்கப்பட்ட போலீஸ், ரத்தம் சொட்ட சொட்ட களத்தில் நின்று போராடிய மாணவர்கள், இன்டர்நெட்டை தடை செய்த மோடி அரசு, மீண்டும் களத்தில் இறங்கிய சோனம் வாங்சுக், மியூட் செய்த வடக்கு ஊடகங்கள், மெட்ரோ கதவை அடைத்த டெல்லி நிர்வாகம், பேரிகார்டில் கரண்ட் ஷாக் வைக்கப்பட்ட கொடூரம், மன்னிப்பு கேட்ட அபிஜித் தீபங்கே ராஜினாமா செய்வாரா தர்மேந்திர பிரதான், களத்தில் உறுதியாக நிற்கும் பிரகாஷ்ராஜ், இது மாதிரி டெல்லி களத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய பல்வேறுபட்ட செய்திகளும் அந்த செய்திகளோட உண்மை பின்னணியும் களத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய பல வீடியோ காட்சிகளோட தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேண்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ அவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இப்போ நேற்று டெல்லியில் நடந்திருக்கக்கூடிய அந்த சர்வாதிகாரம், மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். இப்போ நேற்று டெல்லியில் நடந்திருக்கக்கூடிய அந்த சர்வாதிகாரம், நியாயத்தை கேட்டு போராடி இருக்கக்கூடிய மாணவர்கள், அடுத்த தலைமுறை மாணவர்கள் அவங்களுடைய கல்வி வாழ்வை பாதுகாக்கப்படணும் அப்படின்றதுக்காக போராடினதுக்காக அவங்கள தர நாய் அடிக்கிற மாதிரி, ஒரு தீவிரவாதிகளை அடித்து சித்திரவதை செய்கிற மாதிரி அப்பேற்பட்ட தாக்குதல் நடந்தது. டெல்லி அவ்வளவு பெரிய போராட்ட களமா, அவ்வளோ வீரியமாக பேசப்பட்ட நேரத்தில் இன்னைக்கு அந்த போராட்டத்துடைய ஒரு குரல் இங்கே தமிழ்நாட்டில் ஒலிக்க ஆரம்பிச்சிருக்குது. பாடகர் அறிவு இங்கே இருக்கக்கூடிய ரேப் பாடல்கள், பல பாடல்கள் பாடுவார். தன்னுடைய பாடல் மூலியமாகவே அம்பேத்கரிசம் பேசுவார். இங்கே நடக்கக்கூடிய நாட்டில் நடக்கக்கூடிய பல்வேறுபட்ட சமூக நீதி பிரச்சனைகளை பேசுவார். குறிப்பாக காஷ்மீரில் சீரழிக்கப்பட்ட ஆசிஃபா, அந்த 8 வயது சிறுமி ஆசிஃபா, நீட்டில் இறந்து போன அனிதா, இது மாதிரியான பல விஷயங்களை தன்னுடைய பாடல்கள் மூலிமா ஒரு புரட்சியாக பேசின ஒரு பாடகர் திருக்குறள் அறிவு இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு முன்னாடி போயிட்டு நீட் தேர்வை ஒட்டுமொத்தமாக ரத்து செய்யணும், நீட் தேர்வே தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு முன்னாடி போய் அவ்வளோ பெரிய போராட்டம் செய்கிறாரு. அங்கே பாதுகாப்பு இருக்கக்கூடிய தமிழ்நாடு காவல் அதிகாரிகள் உடனடியாக ஒரு தரன்னு பிடிச்சி வச்சுட்டு போய் பஸ்ஸில் போய் ஏற்றுறாங்க. நீட்டை தடை செய்யணும் சார் அப்படின்னு சொல்லி. அதாவது சாதாரண நபர் இல்லை, இன்னைக்கு சினிமாவில் அவருக்கு நல்ல ஒரு மார்க்கெட் இருக்குது. சினிமாவில் ஒரு முன்னணி பாடகர் லிஸ்ட்டில் இருக்கிறாரு. அவர் ஒரு பாடல் பாடினா இன்னைக்கு பெரிய அளவில் ரீச் ஆகக்கூடிய அளவில் இருக்கிறாரு. எந்த அளவுக்குன்னா, இப்போ முதலமைச்சர் விஜய் அவர் கட்சி ஆரம்பித்து தன்னுடைய கட்சிக்கான கொள்கை பாடலே இந்த திருக்குறள் அறிவை வச்சு தான் பாட வச்சாரு. அந்த அளவுக்கு முன்னணி பாடகராக இருக்கிற ஒருத்தர் களத்தில் இறங்கி போராடினார்னா, நம்மளை மாதிரி ஒவ்வொருத்தரும் குரல் கொடுத்தாதான் அடுத்த தலைமுறை பாதுகாக்கப்படும். இப்படி நீட் எக்ஸாம்னு ஒன்று கொண்டு வந்து ஏழை மாணவர்களை படிக்க விடவே மாட்டாங்க, ஏழை மாணவர்கள் படிப்போட ஒட்டுமொத்தமாக தடை போடக்கூடிய ஒரு கல்வி சிஸ்டத்தை கொண்டு வந்துட்டு இப்போ அந்த கல்வியிலேயே யாருக்கெல்லாம் பணம் இருக்குமோ இங்கே பேப்பர் லீக் ஆயிருச்சு, வினாத்தாள் கசிவாயிருச்சு, டெலிகிராமில் லீக் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக பணம் இருக்கவங்க மட்டும்தான் இனிமேல் படிப்பு அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை நோக்கி இன்னைக்கு போயிட்டு இருக்கு. இங்கே மனுசாஸ்திரம், மனுநீதி மறைமுகமாக வேற ஒரு சிஸ்டத்தில் இன்னைக்கு கொண்டு வரப்படுது அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அந்த போராட்டத்தோட ஒரு அறிவு குரலா இன்னைக்கு திருக்குறள் அறிவு போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு. சட்டமன்றத்துக்கு முன்னாடி போய் சிஎம் சார் இதை பற்றி பேசணும், முதலமைச்சர் விஜய் இதை பற்றி பேசினா தமிழ்நாட்டில் இது சம்பந்தமாக வீரியமாக பேசப்படும், இது இந்திய அளவில் இந்த குரல் பார்க்கப்படும். ஏன்னா விஜய் அவர் சினிமாவில் ஒரு முன்னணி நடிகராக இருந்தார், இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிறதால தமிழ்நாட்டிலேருந்து ஒரு குரல் வந்தால் இன்னும் நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் இதுக்கு எதிர்பார்த்தாரு. ஆனால் இங்கே விஜய் தரப்பில் எந்த ஒரு பதிலுமே இல்லை, வெறும் மௌனமாக மட்டுமே இருக்கிறாரு. அங்கே போராடி இன்னைக்கு உயிருக்கு போராடி இருக்கிறார் சோனம் வாங்சுக். 24 நாள் கடந்து உண்ணாவிரத போராட்டத்தில் எடுக்கிறாரு. அந்த சோனம் வாங்சுக் கதையை இங்கே தமிழில் நண்பன் ஒரு படம் நடிச்சாரு, காப்பி பேஸ்ட் பண்ணி நண்பன் ஒரு படம் நடிச்சாரு. ஆனால் அதெல்லாம் நடிச்சவர் வாயை கூட திறந்து பேச மாட்டாரு. தனக்கு சிபிஐ வழக்கு அங்கே இருக்கு, கரூர் கேஸில் சிபிஐ வழக்கு தன் மேலே இருக்குங்கிறதுக்காக எதையுமே வாய் மூடி மௌனமாக உட்கார்ந்துட்டு இருந்தா எப்படி? வெறும் பில்டப் மட்டும் காட்டுறீங்களே, இவர் போய் அங்கே போய் ஆய்வு செஞ்சுட்டாரு, இங்கே போய் வாய்வு செஞ்சுட்டாருங்கிறீங்க. ஆனால் மக்களுடைய அடிப்படை விஷயத்தை நீங்கள் வாய் திறந்து பேசணுமே அப்படிங்கிறதுக்காக ஒரு முன்னணி பாடகர் சினிமாவில் அவ்வளோ பெரிய பிரபலமாக இருந்துமே போலீஸ் இன்னைக்கு அவர் தரன்னு இழுத்து போகும்போது ஆனால் தன்னுடைய குரலை பதிவு செஞ்சுட்டாரு. திருக்குறள் அறிவு தன்னுடைய குரலை அந்த இடத்துல பதிவு செஞ்சுட்டாரு. அதுக்கப்புறமா முதலமைச்சர் விஜயோட தரப்புல இருந்து அவர் தன்னுடைய ஆஃபீஸுக்கு வர வச்சு என்னன்னு சொல்லி பேச வச்சிருக்கிறாங்க. அவரும் தன்னோட கோரிக்கையை முன்வைக்கிறாரு, நீங்கள் பேசணும் சார், பொறுப்பில் இருக்கவங்க பேசினாதான் மக்களுடைய குரல் கேட்கப்படும் அப்படின்றோன்னே. ஆனால் கடைசி வரைக்கும் அவர் பேச மாட்டார் அப்படிங்கிறது தான். மிஞ்சி போனால் நாளைக்கு ஒரு அறிக்கை வரும், நீங்கள் வேணா பாருங்க,
டிவிக்கு அஃபிஷியல்ன்ற பேஜில் ஒரே ஒரு அறிக்கை மட்டும் வரவே தவிர இவர் வாயை திறந்து பேச மாட்டார். ஏன்னா இன்னைக்கு டெல்லி அந்த அளவுக்கு பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. ஏன் திருக்குறள் அறிவு இன்னைக்கு களத்தில் வந்து போராடுறாருன்னா டெல்லியில் அவ்வளோ பெரிய அராஜகம். அங்கே நியாயம் கட்டு நீதி கட்டு போராடின மாணவர்களுடைய மண்டை உடைக்கப்படுது. அந்த காட்சிகளை நம்மளால காட்ட முடியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் டெல்லியில் ஜந்தர் மந்தரில் பேர்பட்ட ஒரு போராட்டம் நடந்தது அப்படின்னும் போது இந்த போராட்டத்தை கேட்கும் போதே நிஜமாவே சந்தோஷமா இருந்தது. ஏன்னா வெறும் மதம் சொல்லி மதத்தால் சீரழிஞ்சிட்டு இருக்கக்கூடிய வட மாநிலம் கல்வியை நோக்கி இன்னைக்கு நகர ஆரம்பிச்சுட்டாங்களே. அங்க இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறை கல்வியை நோக்கி அவங்களுடைய நகரத்தில் இன்னைக்கு கல்வியை நோக்கி போயிட்டு இருக்கு. கல்வியில ஒரு முறைகேடு ஒரு சீர்கேடு நடக்கும்போது அதை நான் சீர்திருத்தணும் என்னுடைய பொறுப்பு இருக்குன்னு சொல்லி இந்த கல்வியை நோக்கி இவ்வளவு பெரிய கூட்டம் வருது. ஏன்னா நேற்று காலையில டெல்லியில பார்த்தோம்னா சாரையா அந்த மாணவர்களுடைய கூட்டம் இளைஞர்களுடைய கூட்டம் சாரையா அங்க போயிட்டு இருந்தது. அவங்க நேற்று ஃபிக்ஸ் பண்ணது காரணம் என்னன்னா ஜூலை 20ஆம் தேதி நாடாளுமன்ற கூட்டத்தொடர் துவங்க போகுது. மோடி அரசுடைய கவனம் முழுக்கவே டீலிமிட்டேஷனை மீண்டும் கொண்டு வந்துடணும். போன தடவை டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தாங்க. திமுக கடுமையான முறையில் சண்டை செஞ்சு டீலிமிட்டேஷனே ஒட்டுமொத்தமாக தோற்கடிக்கப்பட்டது. இப்போ மீண்டும் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் எப்படியா டீலிமிட்டேஷனை கொண்டு வரணுங்கிறதுக்காக அவங்களுக்கு அதில் தான் கவனம் இருக்கே தவிர நீங்க போராடுறியா வினாத்தால் கசிவு ஏற்படுதா பல மாணவர்கள் செத்து போறாங்களா அந்த கவலை அவங்களுக்கு கிடையாது. அப்போ இதனால தான் அந்த போராடக்கூடிய போராட்ட குழுவினர் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் அந்த ஜூலை 20ஆம் தேதி அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. ஜூலை 20ஆம் தேதி நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்குது. அன்னைக்கு நாடாளுமன்றத்தை நோக்கி நம்ம ஒரு பேரணி நடந்தோம்னா இது பெரிய அளவில் கவனம் ஈர்க்கப்படும். அப்போ இந்த நீட் தேர்வு விஷயத்தில் ஒரு நல்ல ஒரு ஏதாவது ஒரு சரி செய்வாங்க. குறிப்பா கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர் பொறுப்பேற்று ராஜினாமா செய்யணும் அப்படின்னு சொல்லி இதான் இவங்களோட கோரிக்கை. ஏன்னா மன்மோகன் சிங் அவருடைய ஆட்சியில் அன்னைக்கு பெட்ரோல் ரேட்டு 60 ரூபாயில இருந்து 61 ரூபாய் பெட்ரோல் ரேட் ஏறினா ஐயோயோ அப்படி போச்சே இந்தியா சீரழிஞ்சு போச்சே நாசமா போச்சே பாகிஸ்தானுக்கு மொத்தமா வித்துட்டீங்களே பொறுப்பேற்று உடனே ராஜினாமா செய்யணுமே அந்த கத்திட்டு இருந்தீங்களே. இங்க இவ்வளவு பெரிய சீர்கேடு நடக்குது. தொடர்ந்து வினாத்தாள் கசிவு அந்த எல்லா எக்ஸாம்லயுமே வினாத்தாள் கசிவு தொடர்ந்து ஏற்படும் போது அப்ப இதுக்கு முழுக்க பொறுப்பேற்க வேண்டியது தர்மேந்திர பிரதான். இது ஏதோ ஒரு தடவை 2 தடவை தொடர்ந்து இது மாதிரியான முறைகேடுகள் நடந்துகிட்டே இருக்கும்போது அப்போ ஒரு பொறுப்பேற்று ராஜினாமா செய்யணும் அப்படிங்கிறது அவங்க முன் வச்ச கோரிக்கை. ஆனா அங்க போய் பேரணி அமைதியான முறையில் பேரணி போன அந்த மாணவர்களை அடிச்சு சித்திரவதை செஞ்சாங்க. பெண்கள் கூட பார்க்காம சாவடி போட்டு அடிக்கிறாங்க. சரியான அடி. ஒவ்வொருத்தரும் அந்த அடிக்கும் போது அந்த மாணவர்கள் ஆனால் ஓடலை. ஆனால் உண்மையால அந்த வடமாநில இளைஞர்களை பாராட்டணும். அப்படியே நிற்கிறான் அடிச்சா அடி நான் நிற்கிறேன். ஏன்னா நான் அடி வாங்குறது எனக்காக இல்லை என்னுடைய அடுத்த தலைமுறைக்காக நான் போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அடிக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் உடம்புல அவங்க வாங்கிட்டு இருக்கிறாங்க. பார்க்கவே அவ்வளோ பரிதாபமாக இருக்குது. இதில் அடிக்கும் போது ஒரு சில அடி மண்டையில் பட்டு பல பேர் மண்டை உடஞ்சி ரத்தம் ஊற்றுது. அந்த காட்சிகளை இன்னைக்கு நம்ம யூடியூப்ல காட்டினோம்னா இந்த வீடியோவே இன்னைக்கு அழிக்கப்பட்டுரும். அதனால அந்த மாதிரியான ஒரு சில காட்சிகளை மட்டும் காட்ட முடியல. வாய்ப்பு இருந்தால் நம்ம பேட்டை டிவியோடைய வாட்ஸ்அப் சேனல் இருக்கு. அந்த சேனல்ல வேணா நம்ம பதிவு செய்கிறோம். அப்போ அடிச்சு மண்டை உடஞ்சி அப்போ கூட அவன் மண்டை உடஞ்சி ரத்தம் ஊத்துது. அங்கேயே தான் நிற்கிறான். சார் நீங்க அடிங்க சார், மிஞ்சு போனால் உங்களால் சாவடிக்க முடியுமா சார், அடிச்சு சாவடிங்க சார், ஆனால் என் பிள்ளை நல்லா படிக்கணும் சார், என்னுடைய அடுத்த தலைமுறை இந்தியா அந்த கல்வி விஷயத்தில் பாதுகாக்கப்படணும் அப்படின்னு சொல்லி அவ்வளவு உறுதியா அந்த இடத்துல நிற்கிறாங்க. உறுதியா நின்று அடின்னு போட்டு சாவடி அடிக்கிறாங்க. தண்ணீர் பீச்சி அடிக்கிறாங்க. சில மாணவர்கள் அங்கே போராடிக்கிட்டு இருக்கும்போது கண்ணீர் புகைகளை போடுறாங்க. கண்ணீர் புகைகளை எப்போவுமே ஒரு கூட்டம் போராடுறாங்க. அந்த கூட்டத்துக்கு முன்னாடி கண்ணீர் புகை போடுவாங்க. அந்த புகையோட எரிச்சல் தாங்க முடியாமல் அந்த கூட்டம் கலையும். ஆனால் இங்கே கண்ணீர் புகையை போராடக்கூடிய நபர்கள் மேலே கண்ணீர் புகை போடுறாங்க. அந்த குண்டு ஒருத்தன் உட்காந்துருக்கு அவன் மேலே போடப்படுது. அவன் மேலே போட்டு அந்த இடத்துல வெடிச்சு செதறுது. அப்போ அது மாதிரியான சில நிகழ்வுகள் போராடக்கூடியவங்கள மண்டை உடைக்கக்கூடிய நேரம் நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கடுத்து சிலர் அங்கே சொல்லும் போது என்னன்னா நாடாளுமன்றத்தை நோக்கி நகர்ந்து போறாங்க. பேரிகார்டு போட்டு தடுக்கப்படுது. அங்க ஒருத்தர் பேரிகார்டில் உட்காந்துட்டு இருக்கிறாரு. அவரோட காலை பிடிச்சி அப்படியே கவுத்து விடுறாங்க. அவர் காலை பிடிச்சி அப்படியே கவுத்து பொத்துன்னு போய் விழுவுறாரு. அவன் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னே தெரியல. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு சுதாரிச்சு எந்திக்கிறான். திரும்பவும் பேரிகார்டோட ஒட்டு மொத்தமா அவனை கீழே தூக்கி கவிழ்க்கிறாங்க. இப்பேற்பட்ட அராஜகங்கள். யூனிஃபார்ம்ல இருந்து போலீஸ் ஒரு பக்கம், யூனிஃபார்ம்ல இல்லாத போலீஸ்கள் ஒரு பக்கம். அதுதாங்க நடந்து மிகப்பெரிய ஒரு அராஜகம். அந்த ஆர்எஸ்எஸ் சேர்ந்த பஜ்ரங்கதள சேர்ந்த இந்த சங்கி அமைப்புகள் எப்பவுமே இது மாதிரியான பிரச்சனைகள் எப்பெல்லாம் பாஜக அரசுக்கு எதிரான போராட்டங்கள் வெடிக்குதோ அப்பெல்லாம் இது மாதிரி மாறுவேஷ கும்பல் இறங்கும். சிஏஏ போராட்டத்தில் இதே டெல்லியில் எப்படி மாறுவேஷத்தில் சில கும்பல் உள்ள பூந்து அந்த போராட்டத்தை சீர்குலைக்கிறதுக்காக துப்பாக்கி சூடுகள் வரைக்கும் நடத்தி கலவரத்தை ஏற்படுத்தினாங்களோ அதே மாதிரி இந்த மாணவர்கள் போராட்டத்தை சீர்குலைக்கிறதுக்காகவும் உள்ள இது மாதிரியான நபர்களை இறக்கி விட்டாங்க. வெள்ளை சட்டையை போட்டுக்கிட்டு ஒரு 2-3 பேர் அந்த இடத்துல இறக்கி விட்டுருந்தாங்க. அவங்க கையிலையும் லத்தி இருக்குது. அங்கே போராடக்கூடிய இளைஞர்களும் மாணவர்களும் நீங்க யாருங்க அப்படின்னு கேட்கும்போது பதில் சொல்ல மாட்டான். அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி உட்காந்து திமிரா உட்காந்து அவன் மூஞ்ச பார்த்தாலே பொறுக்கி மாதிரி இருக்குது. அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் அவங்க அதுக்கு பதில் பேச முடியாமல் அங்கேயே உட்காந்துட்டு இருக்கானுங்க. டெல்லி போலீஸ் அந்த இடத்துக்கு வந்துடுது. டெல்லி போலீஸ் வந்து இவனுக்கு தைரியம் வந்துச்சு. நம்மளால வந்துட்டாங்க,
இது மாதிரி போலியா ஒருத்தன் வந்தானா போலீஸை பார்த்தா ஓடுவான்னு நல்லா நினைச்சேன். ஆனா போலீஸ் வந்து இவனுக்கு தைரியம் வந்துருச்சு. நம்மால் வந்துட்டாங்கன்ற பேர்ல போலீஸ் மாணவர்கள் அடிக்கிறாங்க. யாரு போலியா வந்தா லத்தியை தூக்கிட்டு அவனை அடிக்காம போராடக்கூடிய மாணவர்கள் அடிக்கவும் இவனுக்கு தைரியம் வந்துருச்சு. தைரியம் வந்தா நான் லத்தியை எடுத்து அடின்னு யாரை கேள்வி கேட்குற நீ? யாரை கேள்வி கேட்ப? ஓடுன்னு அந்த அடி போட்டு அடிக்கிறாங்க. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் இவ்வளோ கொடூர தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்க. பல பேர் இந்த தாக்குதல்கள் அடிபட்டு மூச்சு வாங்க முடியாம கீழே போய் விழுந்து மயக்கம் அடைஞ்ச நிலையில, மயங்கி போன நிலையில பல பேரோட நிலைமை அந்த இடத்துல அவ்வளோ பரிதாபமா இருந்தது. பெண்கள்னு கூட பார்க்கல, பெண்களை கூட பார்க்காம பெண்களை போட்டு கொடூரமா தாக்கி நடத்தி பல பெண்கள் அங்கே காயம் ஏற்படக்கூடிய அளவுக்கு அங்கே நிகழ்வு நடந்தது. சில காட்சிகள் காக்ரோச் ஜனதா பார்ட்டி இந்த போராட்டத்தை ஏற்பாடு செஞ்சிருக்கேன். காக்ரோச் ஜனதா பார்ட்டி அவங்களோட அஃபிஷியல் எக்ஸ்பேஜில் வந்திருக்கக்கூடிய சில போட்டோஸ் எப்படின்னா, பெல்லட் குண்டுகள் பயன்படுத்தப்பட்டது அப்படின்றத பார்க்க முடியுது. ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண வச்சிருக்கிறாங்க. அவரோட உடம்புல பல இடங்கள்ல கருப்பா அந்த பெல்லட் குண்டுகள் பட்ட அந்த காயங்கள் இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த பெல்லட் குண்டுகள் ஆர்டிகல் 370 ரத்து செய்யும் போது காஷ்மீர் மக்களுக்கு எதிராக இது மாதிரியான அராஜகம், பெல்லட் குண்டுகளால் அந்த மக்களை சுட்டு பல பேரோட கண் பார்வை பறிக்கப்பட்டக்கூடிய அந்த அராஜகத்தெல்லாம் காஷ்மீர்ல நம்ம பார்த்தோம். இன்னைக்கு இங்க டெல்லியிலுமே பார்த்துட்டு இருக்கோம். ஒட்டு மொத்தத்தில் என்னன்னா, பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்த ஆரம்பத்திலேருந்து நம்ம பேட்டை டிவியில் பதிவு செய்கிறோம். இன்னைக்கு அவங்க இஸ்லாமியர்களை அடிப்பாங்க, நாளைக்கு அவங்க கிறிஸ்தவர்கள் மேலே கை வைப்பாங்க, அதுக்கடுத்து அவங்க கை வைக்கிறது இந்துக்கள் தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் மதம் முக்கியம் இல்லை, அவங்களுடைய மதவெறி மட்டுமே முக்கியம். நாங்கள்லாம் உயர்ந்தவர்கள், நாங்கள் மட்டும்தான் ஆட்சி பொறுப்பில் இருக்கணும், நான் சொல்றதை கேட்டு எதை நடைமுறைப்படுத்துறியோ அதுபடி வாழ்றதா இருந்தால் வாழு, இல்லைன்னா நீலாம் தகுதியே இல்லை அப்படிங்கிறது அவங்களோட அரசியலோட அடிப்படை அம்சம். அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு போராடக்கூடிய இஸ்லாமியர்களை போராடிட்டு இருக்காங்க. எல்லாருமே தான் போராடிட்டு இருக்காங்க. இந்துக்கள் தான் நாங்கள் அதிகமாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு அது தேவையில்லை. எனக்கு எதிராக நீ போராட்டம் பண்ணா ஒன்றா நீ அங்கே இருக்க முடியாது. அவ்வளோ பெரிய கொடூர தாக்குதல். தர்மேந்திர பிரதான் பதவி விலகி இருந்தா இந்த பிரச்சனையே இல்லை. பதவி விலகிட்டு வேற ஒரு நபர் அந்த இடத்துல அமைச்சர் பொறுப்பில் வச்சிருந்தா இவ்வளோ பெரிய போராட்டத்துக்கு வழியே இல்லை. ஆனால் ஒருபோதும் நாங்கள் அந்த மாதிரி செய்ய மாட்டோன்றதுல அவ்வளோ உறுதியாக பாஜக நின்றுட்டு இருக்கிறாங்க. எப்படி பிரிட்ஜு பூஷன் அங்கே மல்யுத்த வீரர்கள் அங்கே போராட்டம் நடத்தி இவர் பாலியல் வன்கொடுமை செஞ்சாரு, பாலியல் அத்துமீறல் செஞ்சாருன்னு சொல்லி அவருக்கு எதிராக அவ்வளோ பெரிய போராட்டங்கள் நடத்தும் போது, அதுவும் இந்த நாட்டுக்காக தங்கப்பதக்கங்கள் வாங்கின பெண்கள், அந்த விளையாட்டு வீராங்கனைகள் போராட்டம் நடத்தும் போது, அப்பயுமே கடைசி வரைக்கும் பிரிட்ஜு பூஷன் மேலே எப்படி நடவடிக்கை எடுக்கலையோ அது மாதிரி தான் இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் மேலேயுமே எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்காமல் வச்சிருக்கிறாங்க. ஆனால் இதில் என்னன்னா, சில களத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய வீடியோ காட்சிகள் சில இளைஞர்கள் சொல்றாங்க, நாங்கள் பேரிகார்டை நோக்கி போகிறோம், பேரிகார்டில் எர்த் அடிக்குது சார், நாங்கள் பேரிகார்டை தொட்டி அந்த பக்கம் போயிடக்கூடாதுனோ அல்லது பேரிகார்டை நோக்கி உங்களை நோக்கி போராட்டத்தை நோக்கி நகர்ந்துடக்கூடாதுன்னு சொல்லி பேரிகார்டிலலாம் கரண்ட் ஷாட் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சில மாணவர்கள் அவங்களோட குற்றச்சாட்டுகள் அங்கே பதிவு செய்கிறாங்க. ஆனால் இதில் கொடூரம் என்ன அப்படின்னு சொல்கிறதா இருந்தால், வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் ஏஎன்ஐ, பிடிஐ இது மாதிரியான பிரபல இந்தியாவில் முன்னணி ஊடகங்கள் சொல்லக்கூடிய ஊடகங்கள் அங்கே மாணவர்கள் போராட்டம் பண்ணுறதையோ அவங்க மேல் தாக்குதல் நடத்துறதையோ அந்த தாக்குதலோட பெரிய அளவில் காட்ட மாட்டாங்க. ஒரு சில இடங்கள் மாணவர்களுக்கு கோஷம் போடுறதை காட்டுறாங்க. கோஷம் போடக்கூடிய வீடியோக்களை காட்டும் போது மியூட் பண்ணி காட்டுறாங்க. அந்த காட்சிகளை வெறும் வாய்ஸை மியூட் பண்ணிட்டு வெறும் காட்சிகளை மட்டும் காட்டுறாங்க. சரி, ஒரிஜினல் வீடியோலாம் அங்கே என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம உள்ள போய் பார்க்குறோம். உள்ள போய் என்ன பார்த்தோம்னா, மோடி முர்தாபாத் சொல்லி இந்த மோடி அரசுக்கு எதிராக இன்னைக்கு மாணவர்கள் போராட ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த சர்வாதிகாரத்தை எதிர்த்து மாணவர்கள் குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்றதான் அந்த வீடியோடைய உள்ளதை நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் அது வெளியிடக்கூடிய ஊடகங்கள் அந்த மோடி முர்தாபாத் அப்படின்ற அந்த வார்த்தை இல்லாமல் ஒட்டுமொத்தமாக மியூட் பண்ணிடுறாங்க. சரி, மாணவர்கள் அங்கேருந்து போராட்டத்துக்காக, ஏன்னா 20ஆம் தேதி நாடாளுமன்றத்தை நோக்கி இந்த பேரணி நடத்துகிறோன்னு சொன்னேன். மாணவர்கள் ஜந்தர் மந்தருக்கு வராங்க, போராட்ட களத்துக்கு வராங்க. வரும்போது எல்லா வழிகளுமே அடைக்கப்படுது. சாலை வழியாக வரும்போது எல்லா வழிகளும் அடைக்கப்படுது. மெட்ரோவில் வந்து ரொம்ப கிட்ட, அந்த மெட்ரோ ஸ்டேஷன் ஜந்தர் மந்தர் ரொம்ப பக்கத்தில் இருக்கும். மெட்ரோ வழியாக வரும்போது மெட்ரோவோட எல்லா கேட்டுமே மூடப்படுது. அதுக்கடுத்து அப்படியுமே இந்த மாணவர்கள் அந்த கேட்டெல்லாம் எகிரி குதிச்சு அப்படி தான் போராட்ட களத்துக்கே வந்தாங்க. அங்கேயுமே வீடியோ பதிவு செய்கிறாங்க, நாங்கள் வரோம், எங்களோட எல்லா பாதைகளுமே மெட்ரோவில் மறைக்கப்படுது, ஆனால் இதெல்லாம் எகிரி குதிச்சு தாண்டி தான் நாங்கள் இங்கே போராட்ட களத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களுமே மாணவர்கள் அந்த இடத்துல பதிவு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதில் பிரகாஷ் ராஜ் இவர் தான் உண்மையாலே களத்தில் ஒரு ஹீரோனே நம்ம சொல்லலாம். இப்போ பொறுத்த வரைக்கும் சோனம் வாங்சுக் அவ்வளோ பெரிய ஒரு கல்வியாளர், சமூக ஆர்வலர். அவர் இந்த போராட்ட களத்தில் இறங்கி இன்னையோட 24 நாளாக உண்ணாவிரத போராட்டத்தில் இருக்கிறாரு. வலுக்கட்டாயமா நீதிமன்ற உத்தரவு அப்படின்ற ஒரு பேரை வச்சு வலுக்கட்டாயமா ஒரு குண்டு கட்டையா தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனாங்க இல்லையா. ஹாஸ்பிட்டல்ல இருந்து சோனம் வாங்சுக் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரு. நான் உடம்பு நல்லா இருக்கிறேன், என் உடம்புக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, நான் நல்லா இருக்கிறேன், 20ஆம் தேதி பேரணியில் நானும் சேர்ந்து அந்த பேரணியில் கலந்து கொள்ள போறேன், நான் கலந்து கொள்ளணும், என்ன அனுமதிங்க அப்படின்னு கேட்கிறாரு. அவரும் அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்னா சோனம் வாங்சுக் களத்துக்கு வந்தாருன்னா போராட்டம் இன்னமும் வீரியமாயிருமோ, தர்மேந்திர பிரதான் கண்டிப்பா பதவி விலகி ஆகணுன்ற ஒரு கட்டத்தை நோக்கி நகர்ந்துருமோன்னு சொல்லி அவரை போராட்ட களத்துக்கு வர விடாமல இப்போ வரைக்கும் தடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவர் உறுதியா சொல்றாரு, சோனம் வாங்சுக் உறுதியா சொல்றாரு, நான் போராட்ட களத்துக்கு வருவேன் அப்படிங்கிறாரு. அபிஜித் தீபங்கே
இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கட்சி ஆரம்பிச்ச இணையதளம் வழியா அன்னைக்கு பெரிய ஒரு புரட்சியை செஞ்சிருக்கக்கூடிய அபிஜித் தீபங்க் அவரு இன்னைக்கு மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு. மன்னிப்பு மோடி அரசு கிட்ட கேட்கல, மாணவர்கள் கிட்ட கேட்டிருக்கிறாரு. இந்த போராட்டத்தை நான் தானே ஏற்பாடு செஞ்சேன், என்ன நம்பி தானே இத்தனை ஆயிரம் மக்கள் வந்து சேர்ந்துருக்கிறீங்க. உங்க மேல தாக்குதல் நடத்தும் போது ஓரளவுக்கு ஆண்கள் மேல தாக்குதல் நடத்த கூட அந்த தாக்குதல் அந்த வழிகளை தாங்கிக்கிறாங்க. ஆனா பெண்கள் மேலே இவ்வளவு பெரிய கொடூர தாக்குதல் நடந்திருக்குது. நாங்களாம் என்ன செஞ்சிருக்கோம், நாங்களாம் ஒரு அரணா நின்று அந்த பெண்களை நாங்கள் காப்பாற்றிருக்கணும். ஆனால் அந்த இதில் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியல. ஒரு பக்கம் கண்ணீர் புகை, ஒரு பக்கம் மண்டையை உடைக்கிறாங்க, ஒரு பக்கம் லத்தியை வச்சு அடிக்கிறாங்க, போலியான RSS காரனை உள்ளே இறக்கி போலியான போலீஸ் மூலியமா அடிக்க வைக்கிறாங்க. இப்படி எல்லாருமே செதறி ஓடக்கூடிய ஒரு நிலைமையில இதில் நாங்கள் எங்கேருந்து போய் பார்க்கறது? அதனால இப்படியாப்பட்ட நிலைமையில நாங்கள் சிக்கிக்கிட்டதால எங்களால் அங்கே இருக்கக்கூடிய பெண்களை எங்களால் பார்க்க முடியல, பெண்களை பாதுகாக்க தவறிட்டோம். அதனால அந்த அடிப்படையில் அந்த பெண்கள் கிட்ட போராட்டத்துக்காக வந்து கலந்துக்கிட்ட மக்கள் கிட்ட நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம் அப்படி சொல்லி. இதுதான் ஒரு மனுஷனுக்கு அழகு. ஒரு தலைமை பொறுப்புல ஒருத்தன் இருக்கிறான்னா அவனுக்கு கீழே ஏதாவது ஒன்று சொல்லப்போனா அவரோட மிஸ்டேக் இது கிடையாது. ஆனா இருந்தாலும் அது பொறுப்பேற்று மன்னிப்பு கேட்கிறார்ல. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் மாதிரி எது நடந்தாலும் இதுக்கு திமுக சதி அந்த மாதிரி பழியை தூக்கி போட்டு அவர் நகர்ந்துட பார்க்கல. இல்ல பாஜக அரசு மாதிரி இவ்வளவு பெரிய போராட்டம் நடந்தோம், நான் அவர் மேல நடவடிக்கை எடுக்க மாட்டேன், நடவடிக்கை எடுத்தா எங்க கட்சிக்கு கெட்ட பெயர் வந்துடும் சொல்லி அப்படியும் இல்லாம தன் மீது பொறுப்பை ஏற்றி இன்னைக்கு மன்னிப்பு கேட்டிருக்காரு பாருங்க. அவ்வளவு பெரிய விஷயம். இன்னைக்கு நாடு முழுக்க ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு விஷயமா மாறி இருக்கு. கூடுதலா பிரகாஷ்ராஜ் நடிகர் பிரகாஷ்ராஜ் சினிமா துறையில் இருக்கக்கூடிய ஒரு நிஜ ஆண்மகன், ஆண்மையுள்ள ஒரு ஆண்மகன், களத்தில் நிற்கக்கூடிய ஒரு ஹீரோன்னு சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு சினிமாவில் வெறும் சினிமாவில் மட்டும்தான் டைலாக் பேசுவாங்க, சினிமாவில் அங்கே ஸ்க்ரீனில் டைலாக் பேசுவாங்களே தவிர மக்களுக்கு உண்மையால களத்தில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா களத்துக்கு வர மாட்டாங்க, குறைஞ்சபட்சம் ஒரு கண்டன அறிக்கை கூட சொல்ல மாட்டாங்க. ஆனால் பிரகாஷ்ராஜ் எனக்கு டெல்லியில் ஜந்தர் மந்தரில் இந்த போராட்டம் நடக்கும்போது சரி, இதுக்கு முன்னாடி பெங்களூரில் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி மூலியமா போராட்டம் நடக்கும்போது சரி, பிரகாஷ்ராஜ் ஆரம்பத்திலேருந்து களத்தில் நிற்கிறாரு. சிஏஏ நேரத்திலையுமே பிரகாஷ்ராஜ் களத்தில் நின்றாரு. இப்படி ஒவ்வொரு நேரத்திலையுமே களத்தில் நின்று தன்னுடைய ஒவ்வொரு குரலையுமே பதிவு செஞ்சிருக்காரு. நைட்டு வரைக்கும் அந்த போராட்டத்தில் பிரகாஷ்ராஜ் அந்த இடத்துல நிற்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது மற்ற ஹீரோக்கள், அது பாலிவுட்லேயோ கோலிவுட்லேயோ மற்ற ஹீரோக்கள் கொஞ்சமாச்சும் பார்க்கணும். சினிமாவில் அவ்வளோ டைலாக் பேசுகிறோமே, மாஸ் டைலாக்லாம் பேசி கைத்தட்டல் வாங்குறோமே, அந்த மக்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய டிக்கெட்டு மூலியமா நம்ம இன்னைக்கு கோடியாக சம்பாரிச்சு வீடு காரணம் வசதியாக இருக்கிறோமே, அந்த மக்கள் இன்னைக்கு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்களே. அங்கே ஒரு சின்ன பிள்ளைய பார்த்துருக்கு, என் ஃபியூச்சரை காப்பாத்துங்க, சேவ் மை ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையெல்லாம் ஒரு போர்டு வச்சு நிற்குது. ஒரு கணவன் மனைவி, ஒரு தம்பதி, 2 குழந்தைங்களாம் அவங்க ஒரு பேக் மாதிரி அந்த பேக்கில் கிட் பேக்கில் வச்சுட்டு முன்னாடி வச்சுக்கிட்டு அவங்களுமே அந்த போராட்டத்தில் நிற்கிறாங்க. இதெல்லாம் என்னன்னா அடுத்த தலைமுறையோட கல்வி பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக அவ்வளோ போராடுறாங்க. ஆனால் இது எதுவுமே இல்லாமல் அந்த மக்கள்கிட்ட வாங்கி சம்பாரிச்சு சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் கூட நன்றி உணர்வே இல்லாமல் இந்த சினிமா நடிகர்கள் அப்படியே எனக்கு என்ன, எங்கேயோ எவனோ சாவுறான் எனக்கு என்ன அப்படின்னு இருக்கிறாங்க. அந்த சினிமாலேருந்து வந்து இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய நடிகர் விஜயுமே இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் ஆன பிறகும் அவர் கடைசி வரைக்கும் அதே மாதிரி சினிமா நடிகராக இருக்கும்போது எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இன்னைக்கு வாய் மூடி அமைதியாக இருந்துகிட்டு இருக்கிறாரு. இதில் கொடுமை என்னன்னா சில இன்ஃப்ளூயன்சர்ஸ், அதாவது எது ஒன்று நடந்தாலும் இங்கே மாற்றம் ஏற்படணும், இங்கே அரசியல்லாம் சாக்கடையாக கிடக்குது, மாற்றம் வேண்டும் சொல்லி மணிக்கணக்கில் பேசிட்டு இருந்தாங்களே, இன்னைக்கு மாற்றமெல்லாம் நாற்றம் அடிச்சுட்டு கிடக்குது. ஒரு பையன் வாயை திறக்கல. யாரெல்லாம் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லிட்டு இருப்பாங்களோ, எப்படி தமிழ்நாட்டில் தொடர்ந்து பாலியல் பிரச்சனைகள் நடக்கும்போது பெண்கள் பாதிக்கப்படும் போது ஒருத்தவங்க கூட வாயை திறந்து பேசலையோ, அதே மாதிரி டெல்லியில் எவ்வளோ பெரிய அராஜகம், அவங்க போராடக்கூடிய தீவிரவாதிகளா அவ்வளோ பெரிய கொடூரமாக போட்டு அடிச்சு சாவடிச்சிருக்காங்க, போட்டு அடிச்சு சித்திரவதை பண்ணிட்டு இருக்காங்கல்ல. எவனா ஒருத்தன் வாயை திறந்து பேசினானா? யாருமே வாய் திறக்கல. ஜனநாயகன் படத்தை இப்ப திருவிழாவா கொண்டாடுறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்களாம். இங்க இருக்கக்கூடிய யாரெல்லாம் இங்க இன்ஃப்ளூயன்சர் சொன்னாங்களோ, இங்க யாரெல்லாம் சோசியல் மீடியா பிரபலங்கள் சொன்னாங்களோ ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக போகுது, அது செத்து போய் 6 மாசம் ஆச்சு. ஏற்கனவே அவங்களே அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி விட்டு அது செத்து போய் 6 மாசம் ஆச்சு. செத்து போனதுக்கு இந்த கர்மாதி கொண்டாடுவாங்கல்ல, அப்படியாப்பட்ட இது கொண்டாடிக்கிட்டு புஷி ஆனந்த் சொல்றாரு படம் ரிலீஸ் ஆக போதே, திருவிழா மாதிரி கொண்டாட போறோம் நாங்க அப்படின்னு சொல்லி இப்ப திருவிழா மாதிரி கொண்டாட போறாங்களாம். ஜனநாயகன் திரைப்படத்தை கொண்டாடக்கூடிய கூட்டம் இங்க ஜனநாயகத்தோட குரல் வலை இங்க நெரிக்கப்பட்டு இருக்கு. ஒட்டுமொத்த ஜனநாயகமும் சாவடிக்கப்பட்டு சவக்குழியில தள்ளப்பட்டுக்கிட்டு இருக்கு. யாருமே வாயை திறந்து பேச மாட்டாங்க. இனியும் வாயை திறந்து பேசணும்னா அதுக்கடுத்து நமக்காக பேசுறது இங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.